Hello all, welcome to Hema's உலகம். இன்னைக்கு நம்ம லாங் வீடியோவில் நான் பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணுற பர்ஃபெக்டான ப்ரௌனியோட மெஷர்மெண்ட்டை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நான் சொல்கிற அளவுகள் எல்லாத்தையுமே அதே போல் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம்லேயே ப்ரௌனி வந்து பர்ஃபெக்டாக crinkle டாப்போட நல்ல ஃபட்ஜியாக கிடைக்கும். நம்ம இப்போ ப்ரிப்பேர் பண்ண போகிற அளவு வந்து 250 கிராம்க்கான ப்ரௌனி. அதுக்காக நான் 6 inch டின் எடுத்திருக்கேன். ஆயில் போட்டு க்ரீஸ் பண்ணிவிட்டு பட்டர் பேப்பர் சேர்த்துட்டு அதையும் ஆயில் போட்டு க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு பவுலில் 75லேருந்து 80 கிராம்ஸ்க்கு டார்க் சாக்லேட் எடுத்திருக்கேன். இது கூடவே பட்டர் 35லேருந்து 40 கிராம்ஸ். இது ரெண்டுமே ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். ப்ரௌனிக்கு எடுக்கக்கூடிய எல்லா பொருளுமே ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். நீங்கள் ப்ரௌனி ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே எல்லாத்தையும் எடுத்து வெளியே வச்சுருங்க. இப்போ இது ரெண்டுத்தையுமே நம்ம வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். அது நல்லா கொதி நிலைக்கு வந்ததுக்கப்புறம் கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பவுலை மேலே ப்ளேஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா சில்க் அண்ட் ஸ்மூதியாக கட்டிகள் எதுவும் இல்லாமல் இது போல் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து இதை வந்து அந்த சுடு தண்ணிக்கு மேலே இருந்து நம்ம பவுலை ரிமூவ் பண்ணிடணும். இப்போது ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததும் வேறு ஒரு பவுலுக்கு இதை மாற்றிக்கோங்க. இதில் இப்போ சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரையை ஜாரில் சேர்த்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். நான் வந்து ஒயிட் சுகர் ப்ரௌன் சுகர் ரெண்டுமே வந்து 30 கிராம்ஸ், ஒயிட் சுகர் 30 கிராம்ஸ், ப்ரௌன் சுகர் 30 கிராம் ரெண்டுத்தையும் சேர்த்து மிக்ஸி ஜாரில் நல்லா பொடியாக அரைச்சி எடுத்துருக்கேன். இது கூட ஒரு முட்டை, 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சர்க்கரை வந்து பொடி பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. 30 கிராம்ஸ் ஒயிட் சுகர், 30 கிராம்ஸ் ப்ரௌன் சுகர், அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பொடி பண்ணிக்கோங்க. இதை எந்த அளவுக்கு நல்லா கலந்து எடுக்கிறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு crinkle டாப் சூப்பராக கிடைக்கும். சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா இப்போ இதில் ஒரு சல்லடை சேர்த்துட்டு 50 கிராம் மைதா, 10 கிராம் கொக்கோ பவுடர், 1/4 டீஸ்பூனுக்கும் குறைவாக பேக்கிங் பவுடர், கொஞ்சமாக உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம நார்மல் கேக்குக்கு வந்து மிக்ஸ் பண்ணுற மாதிரி கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. நீங்கள் ப்ரௌனிக்கு எப்படி வேணாலும் மிக்ஸ் பண்ணலாம், எந்த ஒரு பிரச்சனையும் வராது. கேக் வந்து நல்லா சூப்பராகவே உங்களுக்கு ஃபட்ஜியாக கிடைக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்டார்டிங் வந்து மிக்ஸ் பண்ணக்குள்ளே கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் நல்லா இது போல் லூஸ் கொடுத்து நல்லா பேட்டர் வந்து ஒன்று போல் மிக்ஸ் ஆகி வரும். இப்போது இதை வந்து நம்ம வந்து டின்னுக்கு மாற்றிக்கலாம். இந்த ப்ரௌனி பேட்டர் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் பிளெண்டர் எதுவுமே யூஸ் பண்ணலை. வெறும் விஸ்க்கும் ஸ்பேச்சுலா வச்சு மட்டும்தான் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதுலேயே உங்களுக்கு crinkle டாப் கண்டிப்பாக கிடைக்கும். எலக்ட்ரிக் பிளெண்டர் யூஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுற ப்ரௌனி ரெசிபி நான் இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். இப்போது ஒரு ஸ்கியூவர் எடுத்து இது போல் கலந்து விட்டுக்கோங்க. ஏர் பபிள்ஸ் ஏதாவது இருந்தால் ரிமூவ் ஆகிடும். மேலே சாக்கோ சிப்ஸ் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு என்ன ஃப்ளேவர்ஸ் பிடிக்குமோ மேலே நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒயிட் சாக்கோ சிப்ஸ், மில்க் சாக்கோ சிப்ஸ், இல்லை நட்ஸ் சேர்த்துக்கலாம், எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போது இதை வந்து 180 டிகிரிக்கு 10 மினிட்ஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ண அவனில் 2 ராடுமே ஹீட் பண்ணுற அளவுக்கு 20 மினிட்ஸ் வச்சு எடுத்திங்கன்னா சூப்பராக நல்ல crinkle டாப்போட ப்ரௌனி ஃபட்ஜியாக ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு வரட்டும். நான் இதை ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு பீஸ் போட்டு காட்டுறேன். இப்போ இது ரூம் டெம்பரேச்சருக்கு வர்றதுக்கு எனக்கு கரெக்டாக 1 hour ஆச்சு. அதுக்கப்புறம் நான் டின்லேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து கட் பண்ணி காட்டுறேன். எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள். ஃபட்ஜியாக நல்லா மேலே crinkle டாப்போட நல்லா மாய்ஸ்டாக இருந்தது. இது வந்து கரெக்டாக எனக்கு வந்து 270 கிராம் கிடச்சிது. இதோட சைட்ஸ் எல்லாத்தையும் பாருங்கள் எவ்வளோ நல்லா சூப்பராக வந்திருக்குன்னுட்டு. நான் கொடுத்துருக்க அளவுகள் எல்லாத்தையுமே அப்படியே ஃபாலோ பண்ணி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் ட்ரைலே உங்களுக்கு சூப்பரான crinkle டாப் ஃபட்ஜியான ப்ரௌனி கண்டிப்பாக கிடைக்கும். இந்த ப்ரௌனி ரெசிப்பியில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். நான் வந்து உங்களுக்கு உடனே ரிப்ளை பண்ணுவேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.